சோவின் உடலுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் சோவிற்கு புகழாரம் சூட்டினர். தலைவர் கலைஞரிடத்திலே அன்போடு பாசத்தோடு எந்த சூழ்நிலையிலும் அரசியல் கருத்து மாறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் பழகக்கூடியவர் சோ அவர்கள். ஆக இன்றைக்கு அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கிற போது உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பதாக அவரை நான் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருவரும் பல விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். பழைய நினைவுகளை எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இன்றைய தினம் அவர் நம்மை விட்டு பிரிந்தது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செய்தியாகும். என்னுடைய தந்தை கலைஞர் அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் என்றைக்குமே அவர் என்னுடைய தந்தை மேல் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் பழகியவர். ஒரு அரசியல் தலைவர் சோ ராமசாமி அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றார் என்றால் அது நம்முடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளிக்கிற முதல்வர் அவர்கள் சோ ராமசாமி அவர்களிடத்தில்தான் ஆசீர்வாதம் பெற்றார் என்பதும் நாம் அறிந்த ஒரு உண்மை. விடுதலை சிறுத்தைகள் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்ட ஒரு இயக்கம். அவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். பத்திரிகை உலகத்திற்கு மட்டுமல்ல, அரசியல் உலகத்திற்கும் ஒரு பேரிழப்பாகும். அவர் பொய் சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் யாருக்காகவும் பயந்தோ இல்லை தாட்சணியத்துக்காகவோ பேசவும் மாட்டார், எழுதவும் மாட்டார். அவருடைய பேச்சுக்கு, அவருடைய சிந்தனைக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. மிகப்பெரிய மனிதர். அவருடைய எழுப்பு சாதாரணமானதல்ல. அவருடைய எழுந்து தவிக்கும் அனைவருக்கும், குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த கண்டலன்சஸ். அரசியலிலோ ஆட்சி அதிகாரத்திலோ எந்தவித பதவியும் வகிக்காமல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் பெற்றவர் நம்முடைய சோ அவர்கள். பாராட்டு, புகழுரை, பொன்னாடை என்றால் ஓடி ஒழிந்து கொள்வார்.